செந்தில் பாலாஜி, ஏவாவேலு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து குறி வச்சு தூக்குற மாதிரி தெரியுது சார். குறி வச்செல்லாம் தூக்கல, கொள்ளையடிச்சதுனால தூக்குறாங்க. அரசு சட்டம் கடலுக்குள்ள இருக்கிற சதுப்பு நில காடுகளுக்கு நடுவுல கடல் கொசு கடிக்கிற இடத்துல ஒரு சிறைச்சாலையை கட்டுங்க அண்ணா விஜய். அங்க கொண்ட இந்த அயோக்கிய பயில எல்லாம் கொண்டு சொருவுங்க. செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்க. ஏன் ஓடி ஒளியணும்? ஏன் மருத்துவமனையில போய் படுத்துக்கணும்? நெஞ்ச அடைச்சிட்டு அப்படியே பேசுனீங்களே, எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது. அப்புறம் ஓடி போய் மருத்துவமனையில படுத்துக்கிறீங்க. நெஞ்சு வலின்னு ஏன் படுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். ஆனா திமுக காரங்க மட்டும் தானே மாற்றம் இருக்கு. அதிமுக சேர்ந்து யாருமே நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. கரூர் விஷயத்துல செந்தில் பாலாஜி செயல்பட்டாருன்ற காரணத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா, இல்ல அவர் கொள்ளை அடிச்சாருன்னு அவர் அடிக்கிறீங்க? என்ன வச்சு அவர் டார்கெட்? ஏங்க கரூருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ குளத்துல ரீகவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன நடக்க போகுது சார்? ஜெயிச்சிருவாரு. அப்படியே ஜெயிக்க மாட்டாரா? தோத்து போன முதலமைச்சர் திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார். எழுதி வச்சு. என்ன ஆசை உனக்கு? நான் கேட்கிறேன். தோத்து போயிட்டா போக வேண்டியதானே? என்ன வெறும் 8 ஓட்டுல தோத்தீங்களா? மும்மொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கான்ல திமுக. தொடர் வண்டியே போகாத தண்டவாளத்தில் தலை வச்சு போராட்டம்னு அறிவிச்சு உடன்பரப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காய்னு கடிதம் எழுது வாங்கிடல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சமஸ்கிருதம் எத்தனாவது மொழி? இன்னொரு தெரியுமா? உண்மையான உலக தமிழர் மாநாடு நடக்குது. தாவேக சார். ஆமா, எப்போ சார்? எங்க? யூத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே சார். இப்போ நிறைய முக்கிய தலைகள் மேல வந்து தாவேகா வந்து குறி வைக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பா செந்தில் பாலாஜி, ஏவாவேலு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து குறி வச்சு தூக்குற மாதிரி தெரியுது சார். குறி வச்செல்லாம் தூக்கல, கொள்ளையடிச்சதுனால தூக்குறாங்க. அரசு சட்டம் இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, ஒரு பக்கம் அந்த தங்கம் தென்னரசு, KKS சார், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றா தானே வரும். எடுப்பீங்க அப்ப கண்டிப்பா. எல்லாத்தையும் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஓயாமைய. நான் கடலுக்குள்ள இருக்கிற சதுப்பு நில காடுகளுக்கு நடுவுல கடல் கொசு கடிக்கிற இடத்துல ஒரு சிறைச்சாலையை கட்டுங்க அண்ணா விஜய். அங்க கொண்ட இந்த அயோக்கிய பயில எல்லாம் கொண்டு சொருவுங்க. அங்கதான் அவங்கள சிறை வைக்கணும். புழல்ல எல்லாம் வச்சுப்படாதீங்க. அயோக்கிய பயிலுங்கன்னு சொல்றது. ஆமா, கொள்ளையடிச்சவனுக்குலாம் நான் மரியாதை கொடுக்கறதுல. அதிகாரப்பூர்வமான இது அறிவிக்கல, நீதிமன்றம் சொல்லிடுச்சா? இல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியும். கண்டக்டராக இருந்தவன் எப்படி கல்லூரி கட்ட முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி வைக்க முடியுது அவனால? சொல்லுங்க. வட்டிக்கு விட்டவன் இல்லை, சாதாரணமாக வட்டிக்கு விட்டு போனவர். இன்னொன்று தெரியுமா? தன் வயலில் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நபர் இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை கொள்ளை எடுத்து கரூரில் வச்சிருக்கிறான்னு சொன்னால் எப்படி அது? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எங்கேருந்து வந்ததுன்னு கேட்க மாட்டேன். விவசாயத்தில் சம்பாரிச்சிக்கலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னும் விவசாயத்தை தாண்டி வெளியே வர முடியலையே. உங்களுக்கு எப்படி வந்துச்சு இவ்வளோ சொத்து அப்படின்னு கேட்டிங்களா? சொல்லுங்கள். ஏவாவேலு 16 கோடி பாலம் கட்டினார். எங்கே? ஏன் முப்பாட்டன் கல்லணை கரியாளன் கட்டினது இன்றைக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கே. அது உடையில நீங்கள் கட்டினது உடஞ்சிருச்சு. இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? சொல்லுங்கள். ரோடு போட்டோம்னு சொன்னீங்க, பில்லெல்லாம் எடுத்துட்டீங்க. ரோடு எங்கே கேட்டால் ரோட்டே காணும், கிணத்த காணுங்கிற கதையா? இது என்ன அணுகுமுறை? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்போ கேட்குற நாங்கள் குற்றவாளிகள் அப்படி தானே? இல்லை, அப்படி சொல்ல நடவடிக்கை எடுத்தால் அது யாருமே வரவே. அப்புறம் நான் வரவேறுங்க. அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் மாட்டுவான். சும்மாலாம் இல்லை, கொள்ளையடிச்சவங்க யாருமே. நான் திமுக காரங்க மட்டும் தான் மாற்றம் இருக்கு. அதிமுக சேர்ந்து யாருமே நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை போடுறீங்க. அவருக்கு வந்து இப்ப ஜாமீன் வந்து இப்ப கிடைக்கப்பட்டு இல்லைன்னா அவர் கைது செய்யற நிலைமை தான் இருந்துச்சு. இப்பவும் என்ன ஒண்ணும் இல்லையே, தூக்கி வேணாலும் கைது பண்ணுவோம். கைது பண்ண ஒரு விஷயத்துல செந்தில் பாலாஜி செயல்பட்டாருன்ற காரணத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா, இல்ல அவர் கொள்ளை அடிச்சாருன்னு அவர் அடிக்கிறீங்க? என்ன வச்சு அவர் டார்கெட் பண்ணீங்க? கரூருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கொள்ளை அடிச்சவன விஜய் அவர்களே சொல்றாருல்ல, கரூர் விஷயத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி தான். ஆமா, காரணம் ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? அது வந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன முடிவு? நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நீதிமன்றம் முடிவு பண்றது தான். நான் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குங்க. அதனால சரியா விசாரணை நடந்துக்கிட்டு. இன்னொன்று தெரியுமா, ஏன் நான் அந்த ஆளுங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா, என் தலைவன் 7 இடத்துல பேசும்போது எறும்பு கூட துன்பம் இல்லை. கரூரில் பேசுறதுக்கு 41 உயிர்களுக்கு ஏன் துன்பம் வந்தது? செந்தில் பாலாஜி தான் காரணம். ஆமா, காலையில ஆம்புலன்ஸ் அதனால குறி வச்சு குறி வச்செல்லாம் கிடையாதுங்க. 32 ஆம்புலன்ஸு காலையில 10 மணிக்கே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்ததுங்க. ஆம்புலன்ஸ் அனுப்புனாலும் குத்தம், அனுப்பலனாலும் ஆம்புலன்ஸ் காலையில இறந்துட்டீங்கன்னு சொல்லி காலையில 10 மணிக்கே அனுப்பணும். கட்டு கடக்காத ஒரு கூட்டம் ஏதாச்சும் அசம்பவம் நடந்துடும், ஆம்புலன்ஸ் அனுப்புறது. நீங்க யார் கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு ஏது காசு? அந்த 32 ஆம்புலன்ஸுக்கு முன்பணம் அவர் தான் அனுப்புனாருன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கும்? அதான் ஒட்டியிருக்கே போ. அந்த எல்லா ஆம்புலன்ஸ்லையும் செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் ஒட்டியிருக்கா? ஆமா, தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாதா? நீங்க பாக்கலையா? செந்தில் பாலாஜி படம். செந்தில் பாலாஜி சார் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ். செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணி பாட்டில் ஏன் சார் திமுக கொடி கட்டி எத்தனை வண்டி போகுது? நான் கேட்கிற போய் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணி பாட்டில் ஏன் கூட்டத்துக்கு வந்துச்சு? ஒரு ஆம்புலன்ஸ் போனுச்சு சார். அந்த ஒரு ஆம்புலன்ஸ் 32 ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்கன்னு சொன்னாரு. காலையில 10 மணி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே முடிச்சு இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் வெளியே வந்திருக்குல்ல.
ஏன் பொறுமையா இருங்க, நீங்க கரூர் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல அதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து நீங்க பண்றீங்களா இல்ல வந்து சொத்து அதிகமா சேர்த்துட்டாரு? அப்படி பார்த்தா ரகுபதியே நாங்க டார்கெட் பண்ணணுங்க. முன்னாள் அமைச்சர் ரகுபதியை நாங்க டார்கெட் பண்ணணும். சட்டத்துறை அமைச்சர். ஆமா, அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாரு. புரியுதுங்களா? எங்களை டார்கெட் பண்ணியே அடிச்சார் இருந்தாரு. எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்னும் அதெல்லாம் தொடரல. ஏன் தொடரும்? ஒவ்வொருத்தராக தொடுவோம். செந்தில் பாலாஜி மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிற போது அவர் அடித்த பணம் என்ன, அவர் வச்சிருந்த பணம் என்ன, சொத்து என்ன, இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக நிறைய பேர் வந்து இல்லீகலா நிறைய சொத்து சேர்த்துக்கலாம். அது குற்றமா இல்லையா? குற்றம் தான். அப்புறம் நான் அந்த குற்றத்தை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்க, ஏன் ஓடி ஒளியணும்? ஏன் மருத்துவமனையில் போய் படுத்துக்கணும்? நெஞ்சை அடைச்சிட்டு அப்படியே பேசுனீங்களே, எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது, அப்புறம் ஏன் ஓடிய போய் மருத்துவமனையில் படுத்துக்கிறீங்க? நெஞ்சு வலி ஜோலின்னு ஏன் படுத்துக்கணுங்கன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு தான் தைரியம் இருக்குல்ல, திராணி இருக்குல்ல, மாபெரும் தெம்பற்ற தலைவனை முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சரை வச்சிருக்கிறீங்களா, ஏன் பயப்படுறீங்க? ஓப்பனாக வந்து வெளியில் நிற்க வேண்டியது தானே. சட்டம் தன் கடமையை செய்யும். ஏன் கொள்ளை அடிச்சாலும் விட மாட்டோம் நாங்கள். இப்போ குளத்துல ரீகவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன நடக்க போகுது சார்? ஜெயிச்சிருவார். அப்படியே ஜெயிக்க மாட்டாரா? தோத்து போன முதலமைச்சர் திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார். எழுதி வச்சுக்கோங்க. ஏங்க தேவையில்லாத வேலையை உருவாக்கி அந்த பணியாளர்களுக்கு தேவையற்ற வேலைங்க, அது மூர்க்கத்தனமான வேலைங்க. அது என்ன ஆசை உனக்கு? நான் கேட்குறேன். தோத்து போயிட்டோன்னா போக வேண்டியது தானே. என்ன வெறும் 8 ஓட்டில் தோத்தீங்களா? 8000 ஓட்டு தோத்துருக்காரு. அப்புறம் எங்கள் கட்சியில் ஒரே ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார் ஒருத்தர் தெரியுமா? திருப்பத்தூர். என்னோட இனிய நண்பர் அவர். பெரிய கருப்பன்னு ஒரு மீசை வச்சு எடுத்துட்டு வரல, அந்த பெரிய மீசைகிட்ட வந்து எங்க ஒரு ஓட்டுல தோத்து போனார். அதுதான் வந்து நான் சொல்றேன், வேற திருப்பத்தூருக்கு ஒரு ஓட்டு மாறி போனதுதான் காரணம். அப்பா என்ன புதிய கண்டுபிடிப்படா சாமி. அது சிவகங்கை மாவட்டங்க. திருப்பத்தூர்னா யாரும் என்னன்னு தெரியுமா? எந்த மண்ணுன்னு தெரியுமா? மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எருமோ இரவுனக்கென்று ஒரு தமிழிசை புலவன் தன் மனைவியை கடந்த காட்டுக்குள் கூட்டி வருகிற போது கயவர்கள் மனைவியினுடைய கழுத்தில் கிடந்த தாலியை அறுத்து கொண்டு சென்றதற்கு பிறகு ஓடா சிறுவயலை தலைமையிடமாக கண்ட சின்ன மருதுவிடம் வந்து முறையிடுகிறான் அந்த பெரும் உள்ளவன். 9 நாட்கள் தக்க வைத்து 20 பவுன் நகையை கொடுத்து அழகு பார்த்து அந்த மனைவியை கூட்டிச் சென்ற புண்ணிய தேசங்க திருப்பத்தூர். சாதாரணமானதில்லை. சின்ன மருதும் பெரிய மருதும் ஆண்ட தேசம், தூக்கிலிடப்பட்ட மண் திருப்பத்தூர். சாதாரண மண்ணுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பாரியாண்ட பரம்பு மலை பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மண்ணுங்க. இன்னொன்று சொல்லவா? பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் புலவராக வாழ்ந்த மாணிக்க வாசகர் கால்நடையாய் நடந்து சோழ மண்டலத்திற்கு குதிரை வாங்குவதற்காக 10,000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு செல்கிற போது இந்த காசில் குதிரை வாங்குவோமா கோவில் கட்டுவோமா என்று தீர்மானித்த திருப்பத்தூர் மண் சாதாரண மண் இல்லை. அங்கே தான் உட்காந்து தீர்மானித்தான் ஆவுடையார் கோயில் கட்டுவதற்கு மாணிக்க வாசகர். இன்றைக்கும் அசைக்க முடியாத கோட்டையாக ஆவுடையார் கோயில் தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா அதுக்கு காரணம் இது திருப்பத்தூர் மண். அப்படிப்பட்ட மண்ணில் ஒரு ஓட்டில் ஒருத்தன் தோக்கடிச்சுட்டு ஒரு ஓட்டில் என் தலைவன் ஜெயிக்க வச்சிருக்கிறான் ஒருத்தனை என்ன சொன்னால் சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் 8000 ஓட்டு தோத்துவிட்டு ரீகவுண்டிங் மறு எண்ணிக்கை என்னையா? யார்கிட்ட வாழாட்டுறீங்க நீங்கள்? 8800 ஓட்டுகள் உங்கள் மக்கள் உங்களை வீழ்த்தணும்னு நினச்சி வீழ்த்தினாங்க. தங்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் புண்ணியவான்கள் அந்த 800 சில்லற ஓட்டையும் போட்டு எங்கள் பாபுவை ஜெயிக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சாதாரணமானவரை எப்படி முடிந்தது? ஏன் ரீகவுண்டிங் நான் கேட்குறேன். முக ஸ்டாலினுக்கு போட்டிங்கல்ல, ஒரு 4 ஓட்டில் தோத்தவங்களும் இருக்காங்க, 400 ஓட்டில் தோத்தவங்க இருக்காங்க, 1408 ஓட்டில் திரும்ப இந்த தொகுதியில் சிந்தாமணின்னு ஒரு பொண்ணு தோத்துருக்கு. ஆனால் ரீகவுண்டிங் விடலாமா? அவங்க கேட்டால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், என்ன குளத்தூர் உனக்கு சிங்கப்பூரை மாற்றி வச்சிருக்கிறீங்களோ? சாக்கடை ஒன்று நாரி தொலையுதுங்க. எங்கள் பாபு சொல்லி நிறைய இடங்கள் அப்படி தானே சார்? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க சிங்கப்பூரை அப்படியே மாற்றி வச்சுருக்கிறோம் குளத்தூரைன்னு. இந்த குளத்தூர் கோமகனுக்கு சொல்லுவோம், 1000 முறை நீ மறு எண்ணிக்கை வாக்குனா நீ தோத்தவன் தான். அதையும் சொல்கிறேன். ஒரு காலம் இன்னமே வெற்றி பெற முடியாதுங்க. கடைசி முடிஞ்சது உங்களுக்கு வெற்றி பெற முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏங்க காசு கொடுத்து இத்தனை ஓட்டை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க, சவால் விட சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்துருப்பாங்க. நானே சொல்கிறேன், கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல கொடுத்தது எல்லாமே அவ்வளவும் காசு. வாங்கியிருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் காசுக்காக போடப்பட்ட ஓட்டு காசு. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் இல்லைன்னு சொல்லி. கட்சிக்காரங்களாம் காசு எதிர்பார்த்து போட்டுருக்க மாட்டாங்க. ஐயோ அவங்களாம் கட்சிக்காக கூட இல்லை, கட்சிக்காக உழைச்சவங்கலாம் காசு வாங்காம உழைச்சிருக்கிறான்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்படி சொல்ல வரல. ஓட்டு கட்சிக்காக கூட போட்டு. ஏங்க சாயங்காலம் இரவு 10 மணிக்கு மதுவான கடை மூடிடுவான்னு 8 மணிக்கெல்லாம் ஆள் அனுப்பி மொத்தமா கொள்முதல் பண்ணி குடிக்கிறது லாட்சி போட்டு யார் குடிச்சா? நீங்க தான் குடிச்சீங்க எல்லாமே. யார்கிட்ட நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? நான் ஒண்ணு சொல்றேங்க, திருப்பி ரீகவுண்டிங். நான் 1000 விளக்கு தொகுதி, 1000 விளக்கு இல்லை, அது என்ன தொகுதி? உதயநிதி நின்னாரே, சேப்பாக்கம் திருவல்லிக்கணி, அந்த தொகுதியில் மறு எண்ணிக்கையே விடணும்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன். உதயநிதி தோத்த மனுஷனை எப்படி வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னு எனக்கு. யார் வெற்றி பெற வச்சா? ஆமாம், அந்த பாஜக கூட இருக்கலாம்.
ஏன் இருக்கக்கூடாது? அப்ப உங்களை வெற்றி பெற வச்சது பாஜகன்னு சொன்னா நாங்க தான் பாஜக முதல் எதிரின்னாங்க. இது நீங்க தானங்க சொல்றீங்க. உதயநிதி ஸ்டாலினை வெற்றி பெற வச்சது அவங்கன்னா ஓட்டு மிஷினுக்குள்ள ஒட்டடை, தாவேகா வெளில வச்சது பாஜக எடுத்துக்கலாமா? ஓட்டு மிஷினுக்குள்ள ஒட்டடையெல்லாம் இருக்குது, அதை எடுத்து ரீகவுண்டிங் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? யார் அந்த 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 வேலையை செய்ய சொன்னது? இத்தனை மாசங்கள் 2 மாசம் கழிச்சு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தோத்துட்டீங்கன்னு தெரியுது இல்லை, துண்டை கோவணம் கட்டிட்டு போக வேண்டியது தானே. தோளில் போட்டுட்டு கம்பீரமாக நின்று பேசுனா எனக்கு பார்த்துக்கிட்டு இருப்போமா நாங்கள்? சும்மா அந்த சவடாலு, இந்த வீண் வம்பு, எங்களுக்கு தான் பேச தெரியுன்னு பேசுகிறது. உங்களை விட தமிழ் எங்களுக்கு நாவல தவளும் தெரியுமில்ல. பேசட்டுமா, வாரீங்களா எங்களுக்கு முன்னாடி உட்காருவீங்களா? நாங்கள் தமிழ் பேசுகிறோம், நீங்கள் பேசுங்க. திமுகவோட தாவேக்கில் நிறைய பேச்சாளர் இருக்காங்க. எங்கள் அமைச்சர் ராஜ்மோகனை விட தமிழ் தவளுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் தான் சார் கொஞ்சம். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் நான் இல்லையா? என்னை விட தமிழ் பேச வர சொல்லுங்க திமுக காரனா. சவால் விட்டு சொல்கிறேன். ஒன்று தெரியுமா, மும்மொழி கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்கான்ல திமுக. தொடர் வண்டியே போகாத தண்டவாளத்தில் தலை வச்சு போராட்டம்னு அறிவிச்சு உடன்பரப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காய்னு கடிதம் எழுது வாங்கிடல. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சமஸ்கிருதம் எத்தனாவது மொழி? பதில் உண்டா திமுக கிட்ட இருந்து? 2000 ஆண்டுகளாய் தமிழை கொச்சைப்படுத்தி தமிழில் நுழைந்து கர்நாடகாவும் கேரளாவும் ஆந்திராவும் பிரித்து வைத்தது சமஸ்கிருதம். ஒத்துக்கிறீங்களா? ஏன் அதை இன்னைக்கு வரை நீங்கள் அதை செய்யலை? பார்ப்பனிய தத்துவம் என்பது இந்தியை பரப்ப வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, சமஸ்கிருதத்தை ஆழமாக திணிக்க வேண்டும் என்பது நோக்கம். இதுவரை ஏன் இருமொழி கொள்கையில் சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு பேச மறுக்கிறாங்க திமுக காரங்க? மும்மொழி கொள்கை 300 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆங்கிலம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆனால் இந்தி தான் 3வது மொழி என்று இன்னைக்கு வரை ஒப்பாரி வைக்கிற திமுகவுக்கு நான் சவால் விடுறேன். சமஸ்கிருதம் எத்தனாவது மொழி? 11. ஆக சமஸ்கிருதம் தமிழ்நாட்டிற்குள் எல்லா வகையிலும் புகுந்து, தமிழுக்குள் புகுந்து, வெவ்வேறு மாநிலங்களாக, வெவ்வேறு நாடுகளாக, வெவ்வேறு இனக்கூறுகளாக பிரித்த சமஸ்கிருதத்தை எப்படி ஏற்பது என்று திமுகவினர் பேச தயாரா? மணிக்கணக்கில் உட்காருங்க, பேச வைப்போம். யாரை வர சொல்றீங்க? நான் பேசுறேன் தமிழ்ல, ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் வராமல், பிறமொழி கலப்பு இல்லாமல் நான் பேசுறேன். திமுக காரங்களை உட்கார வைங்க. சவால் விட்டு சொல்றேன். அதாங்க தாவேக்கா, எழுதி வச்சுக்கோங்க. இன்னொன்று தெரியுமா, உண்மையான உலக தமிழர் மாநாடு நடக்க போகுது. தாவேக்கா சார்? ஆமா. எப்போ சார்? எங்க? செம்மொழி மாநாடுன்னு ஒன்று நடச்சி அப்படியே செதைச்சு வச்சுருந்தாங்களே, அப்படியா? உலகத்தமிழ் மாநாடு எங்கள் தலைவர் அறிவிக்கிற நாள் வெகு விரைவில் இருக்கு, பொறுத்துருங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. மிக சிறப்பாக உலகத்தில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு தளத்திற்கு கொண்டு வந்து அடுத்த கட்டமாக தமிழை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை என் தலைவன் உருவாக்க காத்துற, பொறுத்துருங்க. திமுக செய்யுமா? செம்மொழி மாநாடுன்னு என்ன செம்மொழி? எங்கே செம்மை அடைஞ்சிருக்கு? எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் தண்டவாளத்தில் படுத்த ஊருக்கு பேர் என்ன? கள்ளக்குடின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேர் என்ன? டால்மியாபுரம். எப்படி மாறுச்சு? ஹிந்தி பேரா? துப்பு இல்லை உங்களுக்கெல்லாம்? வெக்கமா இல்லை? ஆக தமிழை அழித்து, தமிழை ஒழித்து, தமிழுக்கு அவப்பெயர் சூட்டியவர்கள் 75 ஆண்டு கால திராவிட இயக்கங்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழர்களுக்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது என்றால், எதிர்கால தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு என் தலைவன் விஜய் கையில் ஒப்படைத்திருக்கிறது தமிழ் தேசியம். எழுதி வச்சுங்க. அதனால தான் சொன்னார், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்களை போன்றது ஒரே பார்வை என்று சொல்லி இருக்கிறார். பொறுத்திருங்கள். நிறைய தகவலை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.